முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்ற இருக்கும் தீர்மானத்தை அனைத்து கட்சி கூட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். சாமுவேல், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்மொழிந்திருக்கும் இந்த தீர்மானத்தின் முழு சாரத்தையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, இன்று அனைத்து கட்சி கூட்டமானது சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டமானது தொடங்கி தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முக்கிய முடிவுகள் குறித்தான தீர்மானத்தை அவர் உரையில் தெரிவித்திருந்தார். குறிப்பாக மத்திய அரசின் திட்டத்தை செயல்படுத்தியதற்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையா என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல் தமிழ்நாடு முதன்மை மாவட்டங்களாக தென் மாவட்டங்கள் விளங்கியதற்கு தற்பொழுது மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய தண்டனையா என்றும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளானது பிரிக்கப்படுமானால் பிற வட மாநிலங்களில் தொகுதி பங்கீடு மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும், அதே போல இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொகுதிகள் குறைக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அனைத்து கட்சியினரும் இந்த தொகுதி மறுசீரமைப்பில் ஒற்றுமையாக இருந்து கட்சி வேறுபாடு இன்றியும், அதே போல தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சியினர் ஒன்றிணைந்து இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் வெறும் 31 தொகுதிகள் மட்டுமே குறைக்கப்படலாம் என்றும், இதில் 8 தொகுதிகள் இழக்கக்கூடிய சூழல் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதனால் தமிழகத்தினுடைய குரலானது தொடர்ந்து நசுக்கப்படும் என்றும், நாடாளுமன்றத்தில் தமிழர் உரிமைக்காக பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆகவே மத்திய அரசின் திட்டத்தை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்கு தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையா என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையிலும் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இது தொடர்பான கருத்துக்கள் அனைத்து கட்சியினரும் மற்றும் நிர்வாகிகளும் அவருடன் கலந்து ஆலோசனைத்து இதற்கான முடிவுகளும் ஒருமனதாக எடுக்கப்படும் எனவும் நான் நம்புகிறேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையின் வாயிலாக அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த கூட்டமானது தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட இருக்கக்கூடிய கட்சியினர் மற்றும் அதே போல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சியினர் என கட்சிக்கு 2 பேர், அதே போல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் 1 என இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். இதனிடையே அனைவருக்கும் சமத்துவமாக அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து இந்த தொகுதி மறுபரிசீலனைக்கு எதிராக மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இது மட்டுமல்லாமல் இந்த இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய அநீதி என்றும், அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய மக்களவையில் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய குரல் நசுக்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பாஜக மற்றும் அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்பு ஜி.கே. வாசன், அதே போல நாம் தமிழர் கட்சி உள்ளிட்டோர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பங்கேற்காமல் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மற்ற கட்சியின் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சியினர் அனைவரும் இந்த கூட்டத்தில் தற்பொழுது பங்கேற்று வருகின்றனர். தங்களது கருத்துக்களையும் பதிவு செய்ய இருக்கின்றனர். இந்த கூட்டமானது 3 மணியிலிருந்து 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சராசரியாக அனைத்து கட்சி நிர்வாகிகளிடமும் கலந்து ஆலோசித்து அவருடைய கருத்துக்களையும் பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில். இதைத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய துவக்க உரையில் முன்மொழிந்திருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.